சங்கீதம் 42:1 வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உன்மேல் தாகமா இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மானானது அது நீரோடைகளை வாஞ்சிக்குது. அப்படி என்றால் காட்டிலே அந்த சிங்கமானது எப்படியாவது இந்த மானை வேட்டையாட நினைக்கிற பொழுது, அந்த மானை துரத்துகிற பொழுது, இந்த மானானது எங்கடா நீரோடைகள் இருக்கிறது என்று சொல்லி அது தாகத்தோடு அது ஏங்கி நிற்குமா, அதை பார்த்து அது ஓடுமா. ஏனென்றால் அந்த தண்ணீருக்கு நடுவிலே போய் நாம் நின்று கொண்டால் நிச்சயமாக இந்த சிங்கத்தின் வாயிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த ஆபத்துக்கு தண்ணீர் ஓடைகளை அது நாடி தேடி அது ஓடுகிறது. எப்படி அந்த மானுக்கு அந்த நீரோடைகள் மேல எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறதோ அதே போல என் ஆத்துமா ஆண்டவரே உம்மை நோக்கி அது வாஞ்சிக்கிறது, அவ்வளவு தாகமாய் அது இருக்கிறது. எப்பொழுது உம்முடைய சமூகத்தை நான் தேடுவேன், எப்பொழுது உங்க சமூகத்திலே நான் வந்து நிற்பேன். அவருடைய சமூகத்தில் நாம் வந்து நிற்கிற பொழுது, அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நிரப்புகிறவராக அவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் இருப்பது, அவரோடு கூட நாம் நடப்பது நம்முடைய வாழ்க்கையிலே அது மிகப்பெரிய ஒரு ருசிகரமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே அந்த வாழ்க்கையை தேவனுக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயம் நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார்.